இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 21வது ஞாயிற்றுக்கிழமையைத்தான் சிறப்பித்து கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் எல்லாமே கடவுளுடைய மாட்சி எத்தகையது, அவருடைய ஆட்சி அதிகாரம் எவ்வளவு மேன்மையானது என்பதையும், அதே நேரத்தில் மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரம் என்பது கடவுளை மேன்மைப்படுத்தவும் அவர்களுடைய பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு தாட்சியோடும் எளிமையோடும் அதிகாரத்தை பயன்படுத்துவதும் தான் அப்படிங்கிற அழகான ஒரு கருத்தை தான் இன்றைக்கு நமக்கு தாங்கி வருகின்றன. இன்றைய 3 வாசகங்களை கொஞ்சம் அலசி பார்த்தோம் என்றால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசையா புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசகத்தினுடைய தொடக்கத்திலேயே இப்படி கூறப்பட்டிருக்கிறது: உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன் என்கிற 2 வார்த்தைகள் கூறப்பட்டிருக்கிறது. யாரை பார்த்து இறைவாக்கினர் எசாயா இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்பது நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். அன்புமிக்கவர்களே, தாவீது அரசருடைய ஆட்சி காலத்தில் தான் எருசலேமை ஒரு அரசியலமைப்பு தலைநகராகவும், அதே நேரத்தில் எருசலேமில் ஆலயத்தை கட்டுவதன் வாயிலாக உடன்படிக்கை பேழையை கொண்டு வந்து அந்த ஆலயத்தில் வைப்பதன் மூலமாக அந்த எருசலேமை ஒரு மத ரீதியான ஒரு தலைநகராகவும் தான் ஆக்க விரும்பினார் பேரரசர் தாவீது. ஆனால் அவருடைய ஆட்சி பொறுப்பில் அது நிறைவேறவில்லை. ஆனால் அவருடைய மகன் சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் தான் இது நிறைவேறியது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். இந்த ஒரு சூழலில் தான் அரண்மனையினுடைய பொறுப்பாளராக இருக்கிற செபுனா என்பவர், அந்த செபுனா என்பவர் அரச அவையினுடைய ஆலோசகர் மற்றும் நிர்வாகி என்று கூட நம்ம சொல்லலாம். ஒரு குழப்பமான ஒரு சூழலில் அவர் என்ன சொல்லுகிறார், இஸ்ரேல் எகிப்து தேசத்தோடு அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும், அவர்களோடு அந்த உடன்படிக்கை செய்து கொள்வதன் மூலமாக மற்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுக்கிற நேரத்தில் ஒரு பலமான ஒரு கூட்டணி இருக்கும் என்பதை அவர் விரும்புகிறார். ஆனால் இறை வார்த்தை இறைவாக்கினர் எசாயா வழியாக அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, அதன் மூலமாக எகிப்து தேசம் நம்மை அடிமைப்படுத்திய ஒரு தேசம், எகிப்து தேசம் நமக்கு எதிரிகளாக இருந்த ஒரு தேசம், எகிப்து தேசத்திலிருந்து தான் மக்கள் பல்வேறு தடைகளை தாண்டி விடுதலை பெற்று வந்திருக்கிறார்கள், அந்த தேசத்தோடு சேரக்கூடாது என்பதைத்தான் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் உரைக்கிறார். அன்புமிக்கவர்களே, அவருடைய அந்த சொல்லை கேட்காத ஒரு நிலையில தான் இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால், ஆண்டவர் கொடுக்கிற அந்த பொறுப்பை தவறாகவும் சுயநலத்திற்காகவும் தற்பெருமைக்காகவும் பயன்படுத்தினால் உன்னை உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன் என்கிற அந்த எச்சரிக்கை வார்த்தைகளைத்தான் இறைவாக்கினர் வழியாக கடவுள் நமக்கு உரைக்கிறார். அதற்கு பதிலாக அவர் என்ன சொல்லுகிறார், அந்நாளில் இலக்கியாவின் மகனும் என் ஊழியனுமாகிய எலியாக்கிமை நான் அழைத்து உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி உன் கச்சையை அவன் இடுப்பில் கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமில் குடியிருப்போருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தந்தையாவான். அப்படி என்று தகுதியற்று சுயநலத்தோடு செயல்படுபவரை ஆண்டவர் அகற்றிவிட்டு எளிமையும் தாட்சியும் ஆண்டவர் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ள ஒரு சாதாரண மனிதரை நான் அதிகாரத்தில் அமரச் செய்வேன் என்கிற ஒரு வாசகத்தை தான் இன்றைக்கு முதல் வாசகமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அந்த எளியவனை அமர்த்தி தாவீதின் குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். தாவீதின் குடும்பத்தார் என்றால் ஆட்சி அதிகாரத்தை அவனுடைய திருக்கரங்களில் நான் ஒப்படைப்பேன் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த வாசகம் இன்றைக்கு பொறுப்பில் இருக்கிற அரசு தலைவர்கள், பொறுப்பில் இருக்கிற அரசு அதிகாரிகள், பொறுப்பிலும் அதிகாரத்திலும் இருக்கிற மத தலைவர்கள், சமய தலைவர்கள் எல்லோருக்குமே கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிக்கை என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவர சொல்லித் தருகிறது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி சுயநலமின்றி மக்கள் நலனுக்காக தன்னுடைய அதிகாரத்தையும் பொறுப்பையும் மக்களுக்காக பயன்படுத்துகிறவரை மட்டுமே ஆண்டவர் உயர்த்துவார். ஆண்டவர் அதிகாரத்தை மென்மேலும் கூட்டுவார். தாவீதின் குடும்பத்தாரின் திறவுகோல்களை அவருடைய தோளில் வைப்பார் என்று ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்க வேண்டும். அதிகாரம் பணிபுரிவதற்கு மட்டுமே என்கிற ஆழமான மிகவும் தெளிவான ஒரு செய்தியை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மிகவும் தெளிவான ஒரு செய்தியை இறைவாக்கினர் எசாயா வழியாக இன்றைக்கு இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார்.
இரண்டாவது வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் எத்தகையவர், அவருடைய மாட்சி எத்தகையது என்பதைத்தான் இரண்டாவது வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதில் தான் மிக தெளிவான வார்த்தைகளை திருத்தூதர் பவுல் பயன்படுத்துகிறார். கடவுளுடைய அருட்செல்வம் எத்துணை மிகுதியானது, அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை, அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிபவர் யார், அவருக்கு அறிவுரையாய் இருப்பவர் யார், தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே ஆண்டவரிடம் கொடுத்து வைத்தவர் யார், அவரிடமிருந்தே அனைத்தும் வந்தன, அவராலேயே அனைத்தும் உண்டாயின, அவருக்காகவே அனைத்தும் இருக்கின்றன, அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக ஆமேன் அப்படின்று கடவுளை உயர்த்தி அவருடைய மாட்சிமையையும் அவருடைய மேன்மையையும் பாடுகிற ஒரு நன்றி பாடலாக, ஒரு நன்றி ஜெபமாகத்தான் இந்த இரண்டாவது வாசகம் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற மூன்றாவது வாசகம் இயேசு தன்னுடைய பணிவாழ்வினுடைய ஒரு தொடர்ச்சியாக பிலிப்பு செசரியா என்கிற ஒரு பகுதிக்கு செல்கிறார். பிலிப்பு செசரியா என்கிற இந்த பெயர் இயேசுனுடைய காலகட்டத்தில் பாலஸ்தீன பகுதியை ஆட்சி செய்த சீசருக்காக கட்டப்பட்ட ஒரு நகரம் என்று சொல்லுகிறார்கள். அந்த நகரத்தில் ஒரு மிகப்பெரிய உருவ சிலை சீசருக்காக அமைக்கப்பட்டிருந்தது. காரணம், தான் உலகம் முழுவதும் இவர் இறை மைந்தன், இவரே உலகத்தை ஆட்சி செய்ய வந்தவர், கடவுளுடைய மறு அவதாரம், அதிகாரத்தை தன்னுடைய கையில் கொண்டிருப்பவர் அப்படி என்று சீசருக்காக அமைக்கப்பட்ட அந்த சிலை, அதற்கு அருகில் இருக்கிற ரோமை தெய்வத்திற்கு கட்டப்பட்டிருக்கிற ஒரு பலிபீடம், ஒரு குகை இருந்ததாம். அன்பிமிக்கவர்கள், அந்த இடத்துல தான் அந்த ரோமை தெய்வத்திற்கு அவர்கள் தலைச்சும் பிள்ளையை, குடும்பத்தில் முதலாக பிறந்திருக்கிற குழந்தையை பலி கொடுப்பார்களாம். பலி கொடுத்த நேரத்தில் அந்த குகைக்கு உள்ளே அந்த உடல் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது அந்த தெய்வத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பலியாகவும், அல்லது அந்த உடல் உள்ளே எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் அந்த தெய்வத்தால் நிராகரிக்கப்பட்ட ஒரு பலியாகவும் கருதப்படுகிற ஒரு இடம். அந்த இடத்துல உலகத்தின் எல்லா மக்களும் சீசருடைய அதிகாரம்தான் உயர்ந்தது, அவரே இறைமகன், அதிகாரத்தின் உச்சத்தில் அவர் இருப்பவர் அப்படி என்று அவருக்கு ஒரு உருவ சிலையும் அந்த தெய்வத்திற்கு பலிபீடமும் கட்டப்பட்டிருந்த அதே இடத்துல ரோமை அரசாங்கத்தினுடைய ஆட்சி பீடம் என்று கருதப்பட்ட அந்த இடத்துல தான் போய் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். அன்பிமிக்கவர்களே, இந்த கேள்வி மற்றவங்களாம் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அதற்கு ஒரு சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினர் எலியா என்றும், மற்றும் சிலர் எரேமியா என்றும், பிற இறைவாக்கினர்களில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். யார் யாரெல்லாம் சொல்கிறாங்க பார்த்துங்க. முதல்ல திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவராக, ஒரு நசரேனாக, மிகவும் எளிமையான ஒரு வாழ்வையும் உண்மைக்கு சான்று பகர்வராக வாழ்ந்த அவர் அரசனை கூட கேள்வி கேட்கிறார், அதிகாரத்தோடு பேசியவர். ஒருவேளை அவருடைய மறுபிறவியாக இவர் இருக்குமோ என்று ஒரு சிலர் திருமுழுக்கு யோவான் என பேசிக் கொள்கிறார்கள் என்பதையும், இந்த இறைவாக்கினர் எலியா மற்ற இறைவாக்கினர் போல அல்ல. மற்ற இறைவாக்கினர்கள் தங்களுடைய பேரின் பேரிலேயே அவர்கள் புத்தகத்தை எழுதியவர்கள், வரலாற்றை எழுதியவர்கள். ஆனால் இறைவாக்கினர் எலியா தாழ்ச்சியின் உருவமாக அரசன் ஆகாப் மற்றும் அவனுடைய மனைவி இசபெல் இவர்களையும் எதிர்த்து நின்று யாவே கடவுளே உண்மையான கடவுள் என்று மக்களுக்கு நிரூபித்த ஒரு மிகப்பெரிய இறைவாக்கினர் தான் இறைவாக்கினர் எலியா. அவரை இயேசுவோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். அடுத்தது இறைவாக்கினர் எரேமியா. அன்பிமிக்கவர்களே, இறைவாக்கினர் எரேமியாவை பற்றி மற்ற நற்செய்தி நூட்களில் நம்ம வாசிப்பதில்லை. மத்திய நற்செய்தியில் மட்டுமே இறைவாக்கினர் எரேமியாவை என்று ஒரு சில பேர் இயேசுவை பேசுகிறார்கள் என்பதை நம்ம வாசிக்கிறோம். காரணம், மத்திய நற்செய்தியானது யூத கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது. இறைவாக்கினர் எரேமியாவோட வாழ்வும் இயேசுவினுடைய வாழ்வை ஒத்து இருந்தது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் செய்யாத இறைவாக்கினர் எரேமியா இறைவனுடைய வாக்கை அதிகாரத்தோடும் அதே நேரத்தில் பொறுப்புணர்வோடும் அவற்றை அறிவித்து பல்வேறு சித்திரவதைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றிய ஒரு இறைவாக்கினர் தான் இறைவாக்கினர் எரேமியா. இப்படியாக இவர்கள் திருமுழுக்கு யோவான், இறைவாக்கினர் எலியா, இறைவாக்கினர் எரேமியா என்று பேசுகிறார்கள் என்று சீடர்கள் பதில் சொல்லுகிறார்கள். இயேசு நேரடியாக ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் நான் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்கிற ஒரு கேள்வி நேரடியாக கேட்கப்படுகிறது. இந்த கேள்வி கேட்கப்பட்ட இடம் என்பது ரோமை அரசின் அதிகார பீடம் என்று சொல்லப்படுகிற அந்த சீசருக்கு சிறை வைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு இடத்துல தான்.
இந்த நேரத்தில் தான் திருத்துதர் பேதுரு அழகான ஒரு நம்பிக்கை அறிக்கை இன்றைக்கு அறிக்கையிடுகிறார். நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். அன்புமிக்கவர்களே, மெசியா என்றால் ரட்சிக்கப்பட்டவர், அபிஷேகம் செய்யப்பட்டவர், வாழும் கடவுள். இந்த 2 வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்பது நீர் மெசியா, எங்களுக்காக அனுப்பப்பட்டவர், அபிஷேகம் செய்யப்பட்டவர். 2வது வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லுவதன் மூலமாக இங்கே இருக்கிற சீசர் பிறந்தார், இறந்தார், அழிந்து போனார். இங்கே இருக்கிற இந்த ரோமை நகரம் இருக்கும், அழிந்து போகும். ஆனால் நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் அப்படிங்கிற வார்த்தை என்பது என்றென்றும் இருக்கிற கடவுளுடைய திருமகன் நீர் அப்படிங்கிற நம்பிக்கையைத்தான் இன்றைக்கு பேதுரு அழகான ஒரு விசுவாச அறிக்கையாக வெளியிடுகிறார். இந்த இயேசுவினுடைய மேன்மையை உணர்ந்த அந்த திருத்துதர் பேதுருவுக்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை இன்றைக்கு கொடுத்ததை நற்செய்தி வாசகத்தினுடைய 2வது பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், எந்த மனிதரும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் இருக்கிற என் தந்தையே உனக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி அதிகாரத்தின் திறவுகோலை திருத்துதர் பேதுருவிடத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒப்படைக்கிறார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மீது வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்தது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பிறகு இதை பற்றி நீங்கள் யாரிடத்திலும் தெரிவிக்க வேண்டாம் என்கிற ஒரு செய்தியும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். இதுதான் தாழ்நிலையில் இருக்கிற பேதுருவுக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சபையினுடைய தலைமை திருத்தூதராகவும் திருச்சபையை வழிநடத்துகிற அதிகாரத்தையும் கத்தோலிக்க திரு அவையினுடைய அதிகார பீடத்தையும் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு செய்தியாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தை திருத்தூதர் பேதுருவுக்கு கொடுத்து இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டன. பல அரசுகள், பல பிரிவினைவாதிகள், அதிகாரத்தில் இருப்போர், ஆட்சி பொறுப்பில் இருந்தவோர், எத்தனையோ பேர் தாயாம் திரு அவையை 2000 ஆண்டுகளாக அழிக்க நினைத்தும் இன்றைக்கும் திருத்துதர் பேதுரு என்கிற அந்த நம்பிக்கை பாறையின் மீது கட்டி எழுப்பப்பட்ட கத்தோலிக்க திரு அவை வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை வெட்ட வெட்ட தழைக்கின்ற ஒரு வாழையடி வாழையாக வளர்கிற ஒரு மரமாகத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த 3 வாசகங்களையுமே நம்ம பார்க்கிற நேரத்தில் இறைவன் நமக்கு தருகிற அழகான ஒரு செய்தி என்பது, நமது இறைவன் மாட்சிமையும் மேன்மையும் மிக்கவர். அவருடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்கள் அல்ல. அவருடைய மாட்சிமையும் அவருடைய ஆட்சி பொறுப்பும் உன்னதமானது. அவர் இந்த மண்ணுலகளை தாம் விரும்பியவர்களை தேர்ந்து கொள்கிறார், அவர்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை பெற்றவர்கள், ஆட்சி பொறுப்பை பெற்றவர்கள் சுயநலத்தோடும் தற்பெருமைக்காகவும் செயல்படுத்துகிற நேரத்தில் அவர்களை அந்த பதவியிலிருந்து அகற்றி விடுவார். மாறாக தாட்சியோடும் எளிமையோடும் ஆண்டவருடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றுபவர்கள் மீது ஆட்சி பொறுப்பையும் அதிகாரத்தையும் தன்னுடைய மக்களை ஆட்சி செய்கிற திறவுகோள்களையும் அவருடைய கரங்களில் ஒப்படைப்பார். ஆகவே இந்த மண்ணுலகில் நமக்கு அதிகாரமும் பொறுப்பும் வாய்ப்பும் வசதியும் கொடுக்கிற நேரத்தில் அது மக்கள் பணிக்காகவும் இறைவனை மேன்மைப்படுத்துவதற்காகவும் பயன்படுத்த இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.